ரசிகையா இருந்த ஒருத்தங்க தான். நாள் போய் ஷோ பார்த்துட்டு வந்த ஆள்ல நானும் ஒருத்தர் தான். ஆனா அப்படியெல்லாம் நான் இருந்ததை நினைச்சு ரொம்ப கேவலமா ரொம்ப அருவருப்பா இருக்கு எனக்கு. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தாவே கலக்கக்கூடிய பெண்கள் வந்து பாட்டு பாடுறாங்க, எங்களுக்கு இலவசம் வேணாம், உரிமை தொகை வேணாம், ஒண்ணும் வேணான்னு. ஆனா இன்னைக்கு அந்த புறம்போக்கு அவன் சொல்றான், நான் வந்து ஆட்சிக்கு வந்தா பெண்களோட தொகை, பெண்களுக்கு வந்து உரிமை தொகை 2500 கொடுப்பேன். அட வெங்காயம், இததான திமுக அரசு பண்ணுச்சு, இததான நீ விமர்சிச்ச, அப்புறம் என்ன மயித்துக்கு நீ அதையே கொண்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற. நான் வந்து அண்ணன் சீர் பண்ணுவேன், தாய் மாமா சீர் பண்ணுவேன், மயிர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா இதே விஷயத்த கலைஞரோட ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டாரு அவரு. இந்த கேவலவாதி அதையே மாத்தி சொல்ற அறிவிக்கிறான். என்னங்கறானா, நான் வந்து சீர்னு நான் காசும் பட்டு புடவையும் தருவேன் அப்படின்னு. எங்களால பட்டு புடவை எடுத்துக்க முடியாத, படிப்பை தருவேன்னு எவனா சொன்னா அவனை நல்லவன் நினைக்கலாம். நான் உனக்கு பட்டு புடவை தருவேன், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றானே, இவன் எவ்வளவு பெரிய கேவலவாதியா இருப்பான். என் கூட வந்து சேர்ந்து வாழுன்னு கேட்கல, நீ இன்னொருத்தங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லல. நீ எப்படி வேணா இருந்து தொலை, எனக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி கேக்குது. ஆனா இந்த முண்டம் ரொம்ப அசால்ட்டா வந்து ரொம்ப கேஷுவலா தன்னோட வாழ்ந்த ஒரு பொண்ணு அவ்வளவு இழிவா, அவனோட வாழ்க்கையை அவ்வளவு இழிவுபடுத்துற விதமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் இருக்கான் சீமான்னு சொல்லிட்டு, அவன் அதை விட கேவலவாதி. இவனுங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை மதிக்கவே தெரியலங்க. பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிறான், 10 பெண்களை சுத்தி வச்சுக்கிறான், நடுவுல உட்காந்துட்டு அவன் பேசுறான், நான் என்ன கொள்ளையில இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன், அங்க இருக்க பெண்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருக்க தேவையில்ல அவனுங்களை. இந்த மாதிரியான கேவலவாதிகளுக்கு ஓட்டடிச்சா நாளைக்கு நம்ம வீட்டுல இதுதான் நடக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த மாதிரிதான் கேட்பானுங்கன்றதை நம்மள சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தன் கேவலமா நடந்துக்கிறான், அவனை போய் தலையில தூக்கி வச்சுட்டு இந்த பசங்க எல்லாம் இப்படி ஆடிட்டு இருக்கானுங்களே, நாளைய சமுதாயம் எப்படியானதா ஒண்ணு மாறும் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எனக்குலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின தோழர் மகிழவன் வந்து ஏகப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நம்ம ஏன் திராவிட ஆட்சி வந்து தொடரணும், திமுகவோட ஆட்சி ஏன் தொடரணும் அப்படிங்கிறத பட்டியலிட்டு நிறையவே சொல்லிட்டாரு. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இங்கே நான் வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் தான். ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒன்று வச்சிருந்ததெல்லாம் உடைச்சி பெண்கள் ஆண்களுக்கு நிகர், அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற மாற்றம் இங்கே உருவானதுக்கு காரணம் திராவிடம் தான். அந்த நன்றி உணர்வின் அடிப்படையில் கட்டாயமாக இங்கே பெரியார் வழியில், பெரியார் சொன்ன கொள்கைகளோட அடிப்படையில் ஆண்களுக்கு பெண்கள் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையையும் ஒரு சமூக நீதி சமநீதி கோட்பாட்டையும் முன்வச்சு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமா திராவிடர் முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களோட வாக்குகளை அதிக அளவில் செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என்னை போன்ற பெண்கள் பல்வேறு இடங்களுக்கு போக முடியுது ரொம்ப சுலபமா அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக அரசு தான். நாங்கள் கடை வசூல்லாம் போவோம், அப்போல்லாம் அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இலவச பேருந்து அப்படிங்கிறது அவங்களோட உரிமையை நிலைநாட்டுறதாகவும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது பெண்களுக்கு இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு 24 மணி நேரமும் நமக்கு என்ன தேவைன்னாலும் வேலை செய்யக்கூடியவங்களா பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கையில் காசு இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் யோசிச்சிருப்போமானா கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் கையிலையும் குறைந்தபட்சம் ஒரு தொகையா 1000 ரூபாய் அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா ஒருத்தர் யோசிச்சு அதை பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இந்த திராவிட மாடலை முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்க திமுக அரசால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா நான் வந்து சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னை போன்ற பெண்கள் வெளியே வந்து படிக்கிறதுங்கிறது திராவிட அரசு வந்து ரொம்ப நீண்ட நாட்களாகவே ஒரு தொடர் முயற்சி அடிப்படையில் பெண்கள் எல்லாரும் ஆண்களுக்கு சமமா படிக்கணும், வெளியே வரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு அப்படி படிக்கக்கூடிய பெண்கள் எந்த தங்கு தடையும் இல்லாம படிக்கணும், அவங்களுக்கு அவங்க கையிலையும் குறைந்தபட்சம் ஒரு தொகை இருக்கணும் அப்படின்னு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய விஜய், நான் வந்து ஒரு விஜய் ரசிகையா இருந்த ஒருத்தங்க தான். நாள் போய் ஷோ பார்த்துட்டு வந்த ஆள்ல நானும் ஒருத்தர் தான். ஆனா அப்படியெல்லாம் நான் இருந்ததை நினைச்சு ரொம்ப கேவலமா ரொம்ப அருவருப்பா இருக்கு எனக்கு. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது.
உங்க மத்தியில சொல்றதுக்கான உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இன்னைக்கு நிறைய தம்பிகள் வந்து போடுறானுங்க டிவிக்கே 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 அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு, ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எனக்குலாம். என்னடா இவ்வளவு கேவலமா, ரொம்ப மட்டமா, மனசாட்சியே இல்லாம ஒருத்தன் கேவலமா நடந்துக்கிறான், அவனை போய் தலையில தூக்கி வச்சுட்டு இந்த பசங்களாம் இப்படி ஆடிட்டு இருக்கானுங்களே, நாளைய சமுதாயம் எப்படியானதா ஒன்று மாறும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எனக்குலாம். அந்த ஆள் வந்து இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பெண்கள்லாம் சேர்ந்து தாவிய கலக்கக்கூடிய பெண்கள் வந்து பாட்டு பாடுறாங்க, எங்களுக்கு இலவசம் வேணாம், உன் உரிமை தொகை வேணாம், ஒன்றும் வேணான்னு. ஆனால் இன்னைக்கு அந்த புறம்போக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் பெண்களோட தொகை, பெண்களுக்கு வந்து உரிமை தொகை 2500 கொடுப்பேன். அட வெங்காயம், இதை தானே திமுக அரசு பண்ணுச்சு, இதை தானே நீ விமர்சிச்ச, அப்புறம் என்ன மயத்துக்கு நீ அதையே கொண்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற? இதெல்லாம் நம்ம மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவனுங்க எவ்வளவு கேவலமா சுய புத்தியே இல்லாம திமுக அரசு பண்ணதை கொண்டு வந்து நான் அதை கூட சேர்த்து ஒரு 1500 ரூபா உனக்கு சேர்த்து கொடுத்துருவேன், நாங்களாம் காசுக்கு வந்து ஓட்டு போடுவோம் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? பெண்களை பார்த்தா உனக்கு என்ன நினைப்பு உனக்கு? இவன் சொல்றான், நான் வந்து அண்ணன் சீர் பண்ணுவேன், தாய் மாமன் சீர் பண்ணுவேன், மயிர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா இதே விஷயத்த கலைஞரோட ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டார் அவரு. படித்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பட்டதாரிகளுக்கு 50,000 ரூபாய் ஒரு பவுன் தங்கம்னு சொல்லிட்டு இந்த கேவலவாதி அதையே மாத்தி அறிவிக்கிறான். என்னங்கிறானா, நான் வந்து சீர்னு நான் காசும் பட்டு புடவையும் தருவேன் அப்படின்னு. ஏன் எங்களால பட்டு புடவை எடுத்துக்க முடியாத? படிப்பை தருவேன்னு எவனா சொன்னா அவனை நல்லவன் நினைக்கிறான். நான் உனக்கு பட்டு புடவை தருவேன், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றானே, இவன் எவ்வளவு பெரிய கேவலவாதியா இருப்பான். மகிழான்னு சொல்லிட்டு போனார், அழகா சொன்னார் அவர். தன் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை மதிக்க தெரியாத அவனோட பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். அவன் சொல்லும் போது நீங்களாம் ஒன்றும் ஹர்ட் ஆகிக்காதீங்க, அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தற்குறிகள், அவனோட இருக்கக்கூடிய தற்குறிகள் ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவனுங்க, அவன் கூட இத்தனை வருஷம் ஒரு பொண்ணு வாழ்ந்திருக்கா, அந்த பொண்ணு தன்னால வாழ முடியல, எனக்கு விவாகரத்து கொடுத்துடு, அவக்கு வேற எதுவும் எல்லாம் கேட்கல, என் கூட வந்து சேர்ந்து வாழுன்னு கேட்கல, அந்த நீ இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லல, நீ எப்படி வேணா இருந்து தொலை, எனக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி கேட்குது. ஆனா இந்த முண்டம் ரொம்ப அசால்ட்டா வந்து ரொம்ப கேஷா தன்னோட வாழ்ந்த ஒரு பொண்ணு அவ்வளோ இழிவா, அவனோட வாழ்க்கையை அவ்வளோ இழிவுபடுத்துற விதமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் பெண்களோட பாதுகாப்புக்கு உறுதுணையாகவும் உறுதியாகவும் நிற்பானாமா, இவன் வந்து பாதுகாப்பானாமா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களை ஓட்டு போட்டுருவாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒருத்தன் இருக்கான் சீமான்னு சொல்லிட்டு, அவன் அதை விட கேவலவாதி. இவனுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை மதிக்கவே தெரியலங்க, பெண்களை எப்படி நடத்தணும்னு கூட தெரியல. பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிறான், 10 பெண்களை சுத்தி வச்சுக்கிறான், நடுவில் உட்காந்துட்டு அவன் பேசுறான், நான் என்ன கொள்ளையில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க பெண்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருக்க தேவையில்ல அவனுங்கள. அப்ப இங்க இருக்கிற பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும், இந்த மாதிரியான கேவலவாதிகளுக்கு ஓட்டடிச்சா நாளைக்கு நம்ம வீட்டுல இதுதான் நடக்கும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த மாதிரிதான் கேட்பானுங்கன்றதை நம்மள சிந்திச்சு பார்க்கணும். இளைய தலைமுறை இதெல்லாம் யோசிக்கணும். நாளைக்கு உங்க அக்காவுக்கு இதே நிலைமை தான் வரும், உங்க தங்கச்சிக்கு இதே நிலைமை தான் வரும், நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு இதே நிலைமை தான் வரும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். எனவே தான் சொல்றோம், நாங்க யாரும் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரப்போறது கிடையாது. திராவிட விடுதலை கழகம் ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வரப்போறது கிடையாது, எங்க கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. நாங்கள் எல்லாருமே மக்கள் இயக்கம், மக்களுக்காக போராடுகிற களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி தற்குறிகளையும் இந்த மாதிரி ஜோம்பிஸையும் தம்பிங்களையும் பார்த்து நீங்க கெட்டு போயிடாதீங்க. இவனுங்க ஹீரோயிசம்லாம் காட்டுவானுங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. நம்ம ஒரு கொள்கையை அடிப்படையா வச்சிருக்கணும், சமூக நீதி சமத்துவத்தின் அடிப்படையில யார் நமக்கான உரிமைகளை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டை அடிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் செலவு பண்ணி எல்லாரோட வேலைகளை விட்டுட்டு உங்க மத்தியில் வந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து மக்களே சிந்தித்து வாக்களி. இந்த மாதிரி தற்கொலைங்க வந்தா மரத்துல ஏறுறதுக்கும்
மகிழவன் சொன்ன மாதிரி போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான் சரியா இருக்குமே ஒழிய இவனுங்களால நாட்டுக்கோ வீட்டுக்கோ ஒரு பயனும் இருக்காது. எனவே தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவங்களை ஜெயிக்க வைங்க. நம்மளுடைய உரிமைகளை ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே அவங்க செய்வாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கு. எனவே தொடரட்டும் தமிழ்நாட்டில் சாதனைகள். அது திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சியால் தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.